ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோனோசோபா அப்படிங்கிற ஒரு புது அனிமே தான். பல அனிமே ஏன் போகலான்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயே அதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். ஸோ யாரும் கோச்சுக்காதீங்க. இந்த அனிமே பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்திருக்கலாம். நான் வந்துட்டு 2 எபிசோட பார்த்து 2 எபிசோடு நல்லா இருந்துச்சு. இது வந்து இசக்காய் அனிமே தான். முக்கியமாக நீங்கள் பார்க்குற டிப்பிக்கல் இசக்காய் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபன்னுக்கு தான் பேர் போனது. கிட்டத்தட்ட 8 ரேட்டிங் இருக்கு. இந்த 8 ரேட்டிங் இருக்கிற எல்லா அனிமையுமே கண்டிப்பாக ஒரு தரமான அனிமேவாக தான் கைஸ் இருக்கும். இதுதான் நான் நம்புறது. ஏன்னா நம்ம சேனலில் போட்ட அந்த குரன் லகான் அனிமையும் அப்படிதான். இந்த மாதிரி 8 ரேட்டிங் இருக்கிற மற்ற நிறைய அனிமே கூட இருக்கு. என்ன ஒன்றில் வந்துட்டு சின்ன பசங்க தான் இருப்பாங்க, இன்னும் 2ல் வந்து பொண்ணுங்க தான் மெயின் கேரக்டர். அதனால பார்க்க மாட்டீங்க அப்படின்னா எனக்கு போடுறதுக்கு தயக்கமா இருக்கு. ஆனா ஒரு நாள் கான்பிடன்ஸ் வந்து அந்த மாதிரி அனிமே எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டேன். என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா நீங்க எல்லாம் காலிடான்னு சொல்ற மாதிரி எல்லாருமே காலி தான் கைஸ். அப்புறம் இந்த அனிமே நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இதுக்கு வியூஸ் வருமா என்னன்னு தெரியல. நான் போல் வச்சு கேட்டதுல இது சூஸ் பண்ணிருந்தீங்க. சோ அதனால போட்டு ட்ரை பண்றேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இசகையை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இங்க இருந்து வேற ஒரு உலகத்துக்கு போறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம பாக்குறவங்க எல்லாருமே லைக் போட்டு பாருங்க. ஒரு 3K லைக்ஸ் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த லைக் தான் நீங்க எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன், வேற எதுவும் இல்ல. சோ மறக்காம பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வழக்கமா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு போறேன்னா இன்னைக்கு தான் ஒரு பாப்புலரான கேம் ரிலீஸ் ஆகுது, அதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே போயிட்டு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி அவனோட ஃபேவரட் கேமை வாங்கிட்டு வரான். அப்ப இவன் ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி போயிட்டு அவளை ஒரு ட்ரக் இடிக்கி வருது. உடனே இவன் இருந்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி இவன் இறந்து போயிடறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு தான் நான் ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கணுமா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இதுதான் ஆஃப்டர் லைஃப் காசுமோ, நீ இறந்து போயிட்ட, அதுக்காக என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்க அப்படின்னு சொல்றான். சோ நம்ம ஹீரோவோட பேர் காசுமோ. அவன் வந்துட்டு சரி நான் ஒரு பொண்ணை காப்பாத்துறனே, அவன் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற பொண்ணு ரெண்டு நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சந்தோஷப்பட்டு பரவாயில்ல அட்லீஸ்ட் நான் செத்ததாச்சும் வீண் போகலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற பொண்ணு ரெண்டு வெல் நீ காப்பாத்தலனா கூட அவ உயிரோட தான் இருந்திருப்பா, ஏன்னா அவளை இடிக்க வந்ததே ஒரு ரெட் கலர் டிராக்டர் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டிராக்டரா அப்ப நான் டிராக்டர் வெடிச்சு செத்துட்டேனா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு இல்ல நீ வந்துட்டு ஷாக்குனால செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சு சாரிப்பா எவ்வளவோ பேரை நான் இந்த மாதிரி செத்ததுக்கு அப்புறம் கைட் பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரி யாருமே செத்தது இல்ல, நீ செத்தோன பேண்ட்லயே பாத்ரூம் கூட போயிட்டு அங்க இருந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற டாக்டரே நீ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருக்க அப்படிங்கறத பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப காசுமோ இருந்துட்டு வேணாம் போது நிறுத்துங்க அப்படின்னு இருக்கப்ப அவர் வந்துட்டு நினைச்சு பாரு உங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீ அந்த மாதிரி நிலைமையில செத்து கிடக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேணாம் போதுன்னு சொல்றல அப்படிங்கிறப்ப அப்ப அந்த பொண்ணு ரெண்டு நான் ஒரு கடவுள், என்னோட பேரு ஆக்வா, நான் சின்ன வயசுல செத்து போறவங்க எல்லாத்தையுமே அவங்களோட ஆஃப்டர் லைஃப்க்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு திரும்ப பிறந்து ஜீரோல இருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்றது, இல்லனா சொர்க்கத்துக்கு போயிட்டு ஒரு வயசானவர் மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்கிறது. உனக்கு மட்டும் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த சொர்க்கம் இருக்காது. அங்க கேம் இருக்காது, டிவி இருக்காது, ஏன் உனக்குன்னு ஒரு பிசிக்கல் பாடி கூட இருக்காது. உன்னால அந்த மாதிரி விஷயம் எதுவும் கூட பண்ண முடியாது. அதனால நீ எதுவுமே பண்ணாம சும்மா தான் அங்க சுத்திட்டு இருக்கணும். அதனால அந்த மாதிரி போரிங்கான எவென்ட் எல்லாம் நீ போகணும்னு நினைக்க மாட்டேதானே. அதனால தான் உனக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். ஒரு உலகம் இருக்கு, அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா டெவில் கிங் வந்துட்டு அந்த அமைதியவே கெடுத்துட்டான். அவனோட டீமன்ஸ் எல்லாருமே அங்க இருக்கிற மக்களை புடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த டெவில் கிங் கொன்றுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி உலகத்துல சாகுறவங்க மறுபடியும் திரும்பி அந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகவே மாட்டாங்க. அதனால அந்த உலகத்துல இருக்கிற மக்கள் தொகை குறைஞ்சிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சாகுறவங்களை அங்க ரீஇன்கார்னேட் ஆக வைக்கலான்னு இருக்கோம். என்ன சொல்ற அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க காசுமோ இருந்துட்டு வெல் நான் திரும்பி அங்க போய் சாக போறேன்னா நான் எதுக்கு அதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஆக்வா இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது, அதுக்கும் ஒரு ஆஃபர் இருக்கு. நீ அங்க போறதுக்காக சூஸ் பண்ணனா போறப்ப உனக்கு பவர்ஃபுல்லான வெப்பனோ இல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்லோ தருவோம். அது மட்டும் இல்லாம உன்னோட இந்த உடம்பும் அதுக்கப்புறம் கடந்த காலத்துல அதாவது முந்தைய வாழ்க்கையில இருந்த மெமரியுமே உனக்கு அப்படியே இருக்கும். இப்ப அந்த உலகத்துக்கு ஒரு ஹீரோ தேவை, அந்த ஹீரோ நீயா இருக்கலாம் காசுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப காசுமோ வந்துட்டு அது சரி ஆனா அங்க இருக்கிற லாங்குவேஜ் என்னால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஆக்வா ரெண்டு கண்டிப்பா பல கடவுள்களோட உதவியால அந்த லாங்குவேஜ் எல்லாத்தையுமே உன்னோட மண்டையில அப்படியே ஓவர்லோட் பண்ணிடுவோம், அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு புக்கை காமிக்க அதுல வந்துட்டு சைடு எஃபெக்ட் வரும்னு போட்டுருக்கு. அப்ப அவன் வந்து என்ன சைடு எஃபெக்ட் மறைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணுலே நீ அதை பத்தி கண்டுக்காத, இந்த உனக்கு என்ன வெப்பன் வேணும் இல்ல ஸ்கில் வேணும்னு தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் தரா. அப்ப ஹீரோ இருந்துட்டு அவன் நிறைய கேம் ஆடுவான்ல, அதனால அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு எந்த ஒரு ஸ்கில்லுமே நல்லா இல்ல அப்படின்னு பொறுமையா சூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஆக்வா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கிறியா, நான் மத்தவங்களே போயிட்டு வேற ஒரு உலகத்துக்கு கைட் பண்ணணும், நீயே வீட்டுக்குள்ள கிடந்தவன் உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அதனால ஏதாச்சும் ஒன்னு எடுத்துட்டு போ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும், கொஞ்சம் கியூட்டா இருக்கான்னு ஓவரா பேசுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வா கிட்ட நான் இருந்து எதை வேணாலும் எடுத்துட்டு போலாம்ல அப்படின்னா நான் ஒன்ன சூஸ் பண்றேன், ஒன்ன என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறப்ப ஆக்வா இருந்துட்டு அப்படியா சரி அப்படியே அந்த மேஜிக் சர்க்கிள்ல நில்லு, ஆமா இப்படி என்ன சொன்ன அப்படின்னு கேட்கிறப்ப அங்க இருந்து ஒரு ஏஞ்சல் வந்துட்டு உங்களோட ரெக்வஸ்ட கேட்டோம் காசுமோ, மிஸ் ஆக்வா உங்களோட ஜாபை இனிமேல் நான் பாத்துக்கிறேன், காசுமோ கேட்டது வந்துட்டு ரூல்குள்ள இருக்கிறதுனால நீங்க தான் அவர் கூட போக போறீங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இல்ல இது ஏதோ மிஸ்டேக், இதெல்லாம் இல்லீகல், நான் ஒரு கடவுள், எனக்கு ஃபைட் பண்ண கூட தெரியாது, என்கிட்ட இருக்கிறதே வெறும் ஹீலிங் அபிலிட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன இவ்வளவு நேரம் என்ன வாய் பேசுன, அப்படிப்பட்ட ஒருத்தனை உன்னை இருந்து கூட்டிட்டு போறானே கடுப்பா இருக்கா, நீ ஒரு கடவுள் அப்படிங்கறனால உன்னோட பவரை வச்சு என்னோட வாழ்க்கை அங்க ஈஸியா வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கான். அந்த ஏஞ்சல் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி அங்க போனவங்களை விட நீங்க தான் கண்டிப்பா டெவில் கிங்க தோக்கடிக்க போறீங்கன்னு எனக்கு தோணுது. மிஸ் ஆக்வா, டெவில் கிங்க நீங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னா உங்களை அந்த உலகத்துல இருந்து கூட்டிட்டு வர நாங்க ஆள் அனுப்புவோம். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற ஒரு ஆசையை இங்க இருக்கிற கடவுள்கள் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பிச்சு வைக்க அவங்களும் இந்த அட்வென்ச்சர்லாம் ஸ்டார்ட் பண்ற ஒரு வில்லேஜுக்கு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு பரவாயில்ல, என்னோட அந்த வீட்டுக்குள்ளே இந்த வாழ்க்கைக்கு பாய் பாய் சொல்லிட்டு புது வாழ்க்கையை வாழ போறேன், மேஜிக் யூஸ் பண்ண போறேன், அட்வென்ச்சர்லாம் ஆக போறேன். அப்புறம் கடவுள் பாருங்க, ட்ராக் சூட் மட்டும் தான் இருக்கு, இங்க ட்ராக் சூட்டை மட்டும் நான் வச்சுட்டு என்ன பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்லாம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறப்ப அவ இருந்துட்டு அழுதுகிட்டே இவனை புடிச்சு உலுக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் இருந்துட்டு என்ன விடுங்க, எல்லாரும் எப்படி பாக்குறாங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு திரும்பி போயிருங்களேன் அப்படிங்கிறப்ப ஆக்வா இருந்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் கேட்கலையா, டெவில் கிங்க கொன்னாதான் இங்க இருந்து போக முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஒரு கில்டுக்கு போகணும், ஏன்னா ஆர்பிஜி கேம்லாம் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் கில்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறப்ப ஆக்வா வந்துட்டு ஓ ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன், பரவாயில்ல தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவன் வந்து சரி வாங்க கடவுள் போலாம் அப்படிங்கிறப்ப ஆக்வாவும் சரி ஆனா நீ வாங்க போங்க கடவுள்னா கூப்பிடாத, என்ன ஆக்வானே கூப்பிடு அப்படிங்கிறப்ப காசுமோ வந்துட்டு சரி ஆக்வா நீ கடவுள் அப்படிங்கறனால உனக்கு இந்த கில்டெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்க ஆக்வா இருந்துட்டு இல்ல நான் ஒரு கடவுள் அப்படிங்கறனால இந்த மாதிரி சின்ன இடத்தை பத்தி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல காசுமோ இருந்து ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க அட்வென்ச்சர் கில்ட கண்டுபிடிச்சு போயிடுறாங்க. அப்படி உள்ள போனோன்னு அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு நீங்க யாரு புதுசா இருக்கீங்க, என்ன வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படிங்கிறப்ப காசுமோ இருந்துட்டு அதுவா நாங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம், இப்பதான் டவுனுக்கு வந்தோம், உண்மையை சொல்லட்டுமா படி நான் டெவில் கிங் ஆர்மியில இருக்கிறவங்க கூட சண்டை போட ஒரு அட்வென்ச்சரர் ஆக போறேன் அப்படின்னு கூலா பேசுறப்ப அவன் வந்துட்டு ஓ அவ்வளவு ரெக்லஸான ஆளா நீ, வெல்கம் டு தி ஹெல் படி, அங்க போ அங்கதான் அட்வென்ச்சர் கில்டோட கவுண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்ப ஆக்வா இருந்துட்டு காசுமோ அங்க நல்லா பேசுனேன், ஏன்னா இது வரைக்கும் கேம் விளையாண்டது இல்ல, ஆனா இந்த உலகம் கேம்ல இருக்கிற மாதிரி தான் இயங்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் வீட்டுக்குள்ளே இருந்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லாம ஃப்ரெண்டும் இல்லாம இருக்க அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சும்மா நான் வீட்டுக்குள்ள இருக்கதே சொல்லி காமிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க அட்வென்ச்சர் கில்டோட கவுண்டர்ல போயிட்டு நாங்க அட்வென்ச்சரரா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டு ஓகே ஃபைன் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கொடுத்துட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா ஆக்வா அவங்க ஏதோ பணம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆக்வா இருந்துட்டு இல்லையே நீ திடீர்னு அப்படி கூட்டிட்டு வந்துட்ட என்னோட பர்ஸை கூட எடுக்காம வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவ கண்டிப்பா ஒண்ணுமே உதவ மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க நினைச்ச மாதிரி இந்த உடவை இல்ல அப்படின்னு ரெண்டு பேருமே வருத்தத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு இதுவே கேமா இருந்தா உங்களுக்கு பேசிக் கியர் கொடுத்துருப்பாங்க, அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்சமாச்சும் மணியும் கொடுத்துருப்பாங்க, இது என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஆக்வா வந்துட்டு இதை கேம் விளையாடுறதுனால உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமே, நீ கண்டுபிடி, சரி விட உடனே பிரயோஜனம் இல்ல, இதை கடவுள் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பிரீஸ்ட் கிட்ட பிரீஸ்ட் நான் தான் ஆக்சிஸ் மதத்தை சேர்ந்தவங்க கும்புற கடவுள் ஆக்வா, நீங்க என்னோட ஃபாலோவரா இருந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிறப்ப அந்த பிரீஸ்ட் இருந்து அச்சோ சாரிங்க நான் எரிஸ் கடவுளை கும்புற மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறப்ப ஆக்வா அப்படியா சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு போறப்ப அந்த பிரீஸ்ட் ஒரு நிமிஷம் இல்லங்க, நீங்க அந்த ஆக்வா கடவுளை கும்புற மதத்தை சேர்ந்தவங்க தானே சொன்னீங்க, நான் கும்புற கடவுள் வந்துட்டு அந்த ஆக்வா கடவுளுக்கு கீழே வேலை செய்யறவங்க, அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப அட்வென்ச்சர் கில்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லாம இருக்கிறத நான் பார்த்தேன், சோ அதனால என்னோட கடவுள் பேர்ல இந்தாங்க உங்களுக்கு இந்த காசை தர அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு நீங்க எவ்வளவுதான் உங்களோட கடவுளை பயங்கரமா வணங்கினாலும் கடவுள்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறப்ப அவ்வளவு சரின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு இங்க பாத்தியா காசுமோ நான் காசு வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன அவர் என்ன கடவுள்னு நம்பல, அது மட்டும் இல்லாம அந்த எரிஸ் கடவுள் எனக்கு கீழே வேலை செய்யறாங்கன்னு கரெக்டா சொல்லி எனக்கு கீழே வேலை செய்யறோட கடவுளோட கும்பிடுறவங்க என்ன பாவப்பட்டு பரிதாபப்பட்டு காசு கொடுத்துருக்காங்க, என்ன நிலைமை பாத்தியா அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அந்த காசை கொண்டு போய் கொடுத்தா அங்க இருக்கிற கில்ட்ல இருக்கிறவங்க இப்படி காசு வாங்கிட்டு வரீங்க அந்த மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு சரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொன்னேன், ஒவ்வொரு அட்வென்ச்சருக்குமே தனித்தனி கிளாஸ் இருக்கும், இதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, இது வந்துட்டு நீங்க எவ்வளவு லெவல் ஏறீங்க அப்படின்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீங்க லெவல் ஏற ஏற உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சு நீங்க புது ஸ்கில் எல்லாம் கத்துக்கலாம், அதனால லெவல் ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கையை இந்த கிறிஸ்டல் மேல வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ வைக்கிறான். அந்த கிறிஸ்டல் வந்துட்டு அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அவனுக்கு எந்த கிளாஸ் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு அவனோட ரெஜிஸ்டர் கார்டுல போட்டு தரும். அப்ப ஹீரோ வந்துட்டு இதுதான் அந்த தருணம், என்னோட பயங்கரமான ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து இங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட போறாங்க அப்படிங்கிறப்ப அவனோட ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு வருது. அதை எடுத்து அவங்க படிச்சு பாக்குறப்ப உங்களோட பேரு காசுமா சாட்டோவா, நல்ல பேர் தான், உங்களோட எல்லா ஸ்டாட்ஸுமே ஆவரேஜா தான் இருக்கு, உங்களோட இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கு, லக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு, ஆனா அட்வென்ச்சரர் ஆகணும்னா லக்கு இவ்வளவு தேவையில்ல, நீங்க வேணா ஒரு வியாபாரி ஆகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து மூஞ்சி தொங்க போட்டு இல்ல பரவாயில்ல நான் அட்வென்ச்சரரே ஆயிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாஃப் ரெண்டு ரொம்ப கவலைப்படாதீங்க, உங்களோட லெவல்ல ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் நீங்க பெட்டரான ஜாபை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அடுத்து ஆக்வா போயிட்டு கை வைக்கிறா. ஆனா அவளோட ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு வாய்ப்பே இல்ல, உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஆவரேஜை விட கம்மியா தான் இருக்கு, லக்கு இது வரைக்கும் பார்த்ததுலயே உங்களுக்கு தான் ஒஸ்டா இருக்கு, ஆனா மத்த ஸ்கில் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஆக்வா ரெண்டு அப்ப நான் அமேசிங்கா அப்படின்னு கேட்க அந்த ஸ்டாஃப் ரெண்டு அமேசிங் சொன்னாலும் பத்தாது, ஒரு விசைட் ஆகணும்னா உங்களுக்கு நிறைய அறிவு வேணும், ஆனா அது உங்கள்கிட்ட இல்ல, ஆனா மத்தபடி நீங்க குரூசைடர் ஸ்வார்ட் மாஸ்டர் ஆர்ச் பிரீஸ்ட் அப்படின்னு நீங்க எதுவா வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறப்ப ஆக்வா ரெண்டு கடவுள் ஆகிற மாதிரி தான் நல்லா இருக்கும், பரவாயில்ல நான் எல்லாத்தையுமே ஹீல் பண்றேன், ஆர்ச் பிரீஸ்ட் கிளாஸே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களும் ஆரவாரம் பண்ண அந்த ஸ்டாஃப் ரெண்டு எங்களோட அட்வென்ச்சர் கில்டுக்கு உங்களை வெல்கம் பண்ற லாரி ஆக்வா, நீங்க ஃபியூச்சர்ல பண்ண போற எல்லா உதவிகளுக்காகவும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களும் பா இவ்வளவு மாதிரி ஒருத்தவங்க பார்த்ததே இல்ல, இவதான் அந்த டெவில் கிங்க கொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆக்வா இருந்துட்டு காசுமோ பார்த்து இங்க பாத்தியா காசுமோ நம்மளோட அட்வென்ச்சர் வாழ்க்கை தொடங்க போகுது அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு நீ தானே இந்த வாழ்க்கையே நல்லா இருக்காதுன்னு சொன்ன அப்படிங்கிறப்ப ஆக்வா இருந்துட்டு நானா அப்படி சொல்லல அப்படிங்கிறப்ப காசுமோ வந்துட்டு கொஞ்சம் மனசை தேடிக்கிட்டு சரி எப்படியோ ஒண்ணு ஒரு கேம்ல கேரக்டர் பில்ட் பண்ணும்போது இப்படிதானே ஸ்டார்டிங்ல பேசிக்கா இருக்கும், என்னோட அட்வென்ச்சர் வாழ்க்கை இதோட தொடங்க போகுது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு தொடங்கின வாழ்க்கை என்னமோ போயிட்டு கல்லு உடைக்கிறான், உடைச்ச கல்ல தூக்கிட்டு போறான், அங்க இருக்கிற கட்டட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இப்படியேதான் அவனோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கு. தூங்குறது கூட அங்க குதிரைகளை கட்டி வைக்கிற
இருக்கிற தொழுவத்துல தான் தூங்குறான். ஒவ்வொரு நாளும் இப்படியே போய்கிட்டே இருக்க அங்க இருக்கிறவங்களும் இவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சோ இவங்களுக்கும் இது பழகி போயிட்டு அந்த வாழ்க்கையவே திரும்ப 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 வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் ஒரு நாள் நைட்டு என்ன வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறப்ப ஆக்வாரண்ட் என்னப்பா பாத்ரூம் போக மறந்துட்டியா, இருட்டா இருக்கனால பயமா இருக்கா, நான் வேணா துணைக்கு வரட்டா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறப்ப பக்கத்துல இருக்கிறவங்க சத்தம் போடாம படுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப காசுமோ இருந்துட்டு இப்படி வேலை செய்ய வந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறப்ப ஆக்வாரண்ட் ஆமால சீக்கிரம் நீ அந்த டெவில் கிங்க டிஃபீட் பண்ணு, அப்பதான் நான் என் உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் குளிக்கிறப்ப அவரோட இன்டெலிஜென்ஸ் சாதாரண மனுஷங்களை விட கம்மியா இருக்கு. இந்த வில்லேஜுக்கு பக்கத்துல இருக்கிற மான்ஸ்டரையுமே எப்பவோ கொண்டுட்டாங்க, அதனாலதான் அந்த மாதிரி மான்ஸ்டர் கொல்ற மாதிரி மிஷன்லாம் வரதே கிடையாது அப்படின்னு போயிட்டு ஆக்குவாங்க. நிம்மதியா இருக்கிறத பார்த்துட்டு குளிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு சரி நம்மளே ஏன் ஒரு பர்ஸ்டுக்காக இங்க இருந்து வெளியே கிளம்ப கூடாது அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நம்ம 2 பேருமா லெவல் 1 அட்வென்ச்சரா, நம்மள்ட்ட ஒரு எக்யூப்மெண்ட் கூட இல்ல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு பரவாயில்ல நான் தான் உன் கூட இருக்கல, அதனால உனக்கு எந்த கவலையும் வேணாம், நான் யாருங்கிறத மறந்துட்டியா அப்படிங்கிறப்ப காசுமோ இருந்துட்டு இல்ல இதான் கடவுளாச்சே அப்படிங்கிறப்ப அவ்வளவு கரெக்டா சொல்ற எல்லாத்தையும் என்கிட்ட விட்டு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ இருந்துட்டு இந்த உலகத்துல எங்களோட அட்வென்ச்சரோட வாழ்க்கை தொடங்குது, அதாவது உண்மையா இப்பதான் தொடங்குது அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. இந்த அனிமேவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.